வணக்கம். நான் உங்கள் ஆசிரியர் தர்மராஜ். இன்றைய பதிவில் பல பேருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி, அத்தோட பலவிதமான கேள்விகளுக்கு ஒரே ஒரு பதில், அதற்கான ஒரு பயிற்சி நம்ம இப்போ கொடுக்க போகிறோம். இது என்னடா அது பல பேருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சின்னு சொல்கிறீங்களே, அது என்ன பயிற்சியாக இருக்கும்னு நீங்கள் யோசிக்கலாம். அதாவது என்ன கேள்வின்னு சொல்லியிருந்தேன். ஒரு சிலருக்கு மூட்டு பிரச்சனை இருக்கும், இடுப்பு பிரச்சனை இருக்கும், கை பிரச்சனை இருக்கும், இல்லை வயிறு சார்ந்த பிரச்சனை இருக்கும். இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும். இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இந்த பயிற்சி பண்ணலாமா, எந்த பயிற்சி பண்ண பலவிதமான கேள்விகள் மனசுல ஓடிக்கிட்டு இருக்கும். அடுத்தது இன்னும் ஒரு சில பேர் எப்படி இருப்பாங்கன்னா, என்னால் நிறையலாம் பயிற்சி பண்ண முடியாதுங்க, ஒரு சில பயிற்சி மட்டும்தாங்க பண்ண முடியும், என்னால் ரொம்பலாம் குனிஞ்சு நிமிர முடியாதுங்க, கொஞ்சமாக செய்யணும் ஆனால் எனக்கு நல்ல பலனை கொடுக்கணும். இதுதான் மகிழ்ச்சி. எப்படி இதை கேட்டாவே மகிழ்ச்சி ஆகுமா ஆக மாட்டோமா? என்னால் நிறைய பயிற்சி செய்ய முடியாது, நிறைய வேலை செய்ய முடியாது, கடின உழைப்புலாம் முடியாது, ஆனால் என் உடம்புக்கு எல்லா உறுப்புகளுக்கும் வேலை கொடுக்கணும், எல்லா உறுப்பும் ஆரோக்கியமாக இருக்கணும். அப்போதான் ஒரே ஒரு பயிற்சியில் இது எல்லாமே நடந்ததுன்னா ஒரு பெரும் மகிழ்ச்சி கிடைக்குமா கிடைக்காதா? அப்போ அந்த பயிற்சி என்னான்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்கல்ல, அதற்கான பயிற்சி தாங்க இன்னைக்கு நம்ம கொடுக்க போகிறோம். அதே போல் என்ன சொன்னேன், பல உறுப்புகள் சார்ந்த நலனையும் ஒரே பயிற்சியில் எடுத்துகிட்டு வர போகிறோம். சரி, இந்த பயிற்சி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நான் செஞ்சு காமிக்கிறேன். அதற்கு முன்னாடி ஒரு சில விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னா, இந்த பயிற்சியை கற்றுக்கிட்டு எப்பெல்லாம் செய்யலாம்? காலைல எந்திரிச்ச உடனே செய்யலாமா? தாராளமாக செய்யலாம். மதியான நேரத்தில் செய்யலாமா? தாராளமாக செய்யலாம். உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் இந்த பயிற்சியை செய்யுங்க. ஒன்று. ரெண்டாவது விஷயம், நீங்கள் இந்த பயிற்சியை செய்யறதுக்கு முன்னாடி நீங்கள் கவனிக்க வேண்டியது, உங்கள் வயிறில் நிறைய உணவு இருக்கக்கூடாது. நீங்கள் நிறைய சாப்பிட்ருக்கீங்க, சாப்பிட்டு இப்போ உடனே இந்த பயிற்சியை செய்யலாமான்னா செய்யக்கூடாது. இந்த பயிற்சி எப்போ செய்யலாம்னா, சாப்பிட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆச்சா தாராளமாக இந்த பயிற்சியை செய்யலாம். அதற்கு முன்னாடி இந்த பயிற்சியை செய்யாதீங்க. அதே மாதிரி எப்போ வேணாலும் செய்யலாம். சப்போஸ் இப்போ நான் சாப்பிட போகிறேன், நான் இப்போ எனக்கு வயிறு பசிக்குது, நான் சாப்பிட போகிறேன், இப்போ நான் எதாவது சாப்பிட்லாமா இல்லை இந்த பயிற்சி பண்ணிட்டு சாப்பிட்லாமா ஒரு கேள்வி இருக்கும். உங்களுக்கு பசிக்கிற நேரத்துலையும் இந்த பயிற்சியை நீங்கள் செய்யலாம். இப்போ 3 விதமாக சொல்லியிருக்கேன். ஒன்று என்னது, எப்போ வேணாலும் இந்த பயிற்சியை செய்யுங்க. செய்யறதுக்கு முன்னாடி நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னது, நீங்கள் உங்கள் வயிற்றுக்குள்ளே சாப்பாடு இருக்கக்கூடாது நிறையா. அப்படி சாப்பிட்ருந்தா 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ நேரம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பயிற்சி செய்யுங்க. இன்னொன்று, சாப்பிட்றதுக்கு முன்னாடி எனக்கு பசிக்குது, அதுக்கு முன்னாடி நான் செய்யலாமான்னா தாராளமாக செய்யலாம். சரி, இந்த பயிற்சி பண்ணுறதுக்கு வார்ம் அப் தேவையா, வார்ம் டவுன் தேவையான்னு ஒரு கேள்வி கேட்போம். ஏன்னா நான் நிறைய பயிற்சிகளை கொடுக்கணும் என்ன சொல்லுவேன்னா, உங்களை தயார்படுத்துங்க, தயார்படுத்தாமல் பயிற்சி செய்யாதீங்க. திடீர்னு ஒரு பயிற்சியில் எங்கேயாவது பிடிச்சிக்கும், ஏதாவது கால் வலி வந்துடும், இல்லை மூச்சு பிடிச்சிக்கும், இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது. அது மாதிரி இந்த பயிற்சி செஞ்சால் ஏதாவது பிரச்சனைகள் வந்துருமான்னு சொல்லி கேட்கலாம். அதாவது இந்த பயிற்சிக்கு எந்த ஒரு வார்ம் அப்பும் தேவையில்லை, வார்ம் டவுனும் தேவையில்லை. நீங்கள் உங்களை தயார்படுத்தணுங்கிற அவசியமே கிடையாது. அதாவது ஒரு சில பேருக்கு இந்த பயிற்சியை செய்ய முடியும், செய்ய முடியாதவங்க எப்படி செய்யணுங்கிறத நான் செஞ்சு காமிக்கிறேன். பட் இதுக்குன்னு தயார்படுத்துறதுக்குன்னு ஒன்றுமே கிடையாது. இது யார் வேணாலும் எப்போ வேணாலும் செய்யலாம். அடுத்து, இந்த பயிற்சி செஞ்சால் எனக்கு உடல் எடை குறையுமா, வயிற்று தசை குறையுமான்னு ஒரு கேள்வி வரும். கட்டாயமாக குறையும். நீங்கள் எத்தனை எண்ணிக்கையில் செய்கிறீங்கன்றதான் முதல் கேள்வி. அதாவது நான் ஒரு 10 கவுண்ட் செய்கிறேன்னா அவ்வளோ கொஞ்சம் நல்லது, இருக்கிறத மெயின்டைன் பண்ணும். ஒரு 20, 30, 40, 50, 100ன்னு செய்கிறேன்னா கட்டாயமாக உங்களுடைய வயிற்று தசை குறையும். உங்களுக்கு வயிற்று தசைன்னு கிடையாதுங்க, உங்கள் உடம்புல இருக்க எல்லா தசைகளையுமே குறைக்கக்கூடிய ஒரு அருமையான பயிற்சி தாங்க இது. இந்த பயிற்சி நீங்கள் எப்படி செய்யணும்னா, 1 கவுண்ட் 2 கவுண்ட்டுன்னு செய்கிறத விட அதாவது எளிமையாக செய்யலாம். இதை நான் 100, 200ன்னு சொல்லனாவே நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அவ்வளோ எளிமையாக இருக்குமா? 100 முறை செய்ய முடியுமா? 100 முறை செய்யக்கூடிய ஒரு பயிற்சி இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். தாராளமாக செய்ய. ரன்னிங் எப்படி எடுக்கிறோம், இங்கேருந்து ஓடுறோம், ஒரு 5 கிலோமீட்டர், ஒரு 2 கிலோமீட்டர் உங்களால் ஓட முடியுமா முடியாதா? ஆரம்பத்தில் 1 கிலோமீட்டர் ஓடுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை பழக்கப்படுத்தி என்ன பண்ணலாம் செய்யலாம். அதே போல தான் இந்த பயிற்சியும். ஆரம்பத்திலேயே நீங்கள் ஒரு 50 கவுண்ட் செய்ய முடியும், ஆனால் போக 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 அதை எத்தனை வேணாலும் நீங்கள் பயிற்சி பண்ணலாம். பட் உங்களுடைய உடல் சூழலை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நம்ம எந்த மாதிரி இருக்கோம், எப்படி இருக்கிறோம், நான் ஒவ்வொருத்தவங்களும் எப்படி செய்யணுங்கிற விதத்தையும் நான் செஞ்சு காமிக்கிறேன். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு பார்த்து உணர்ந்து அதுக்கப்புறம் இந்த பயிற்சியை செய்யுங்க, உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். சரி, இந்த பயிற்சியை நான் இப்போ எப்படி செய்யணுங்கிறத தெளிவாக செஞ்சு காமிக்கிறேன், பார்க்குறீங்களா? முதலாவதா இப்படி உட்காந்து பழகணுங்க. இப்போ உங்களால் இப்போ ஒரு முதல்ல எடுத்த உடனே ஆஹா இப்படி என்னால் உட்கார முடியாதே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். உங்களுக்கு ஒரு கேள்வி வந்ததுன்னா அதற்கான பதில் தெரியுமா? இந்த மாதிரி தரையில் தான் உங்களால் உட்கார முடியாது. எல்லார் வீட்லேயுமே இன்னைக்கு பெட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த பெட்டில் போய் உட்கார முடியுமா, உட்கார முடியாதா? கட்டாயம் உட்காரலாம். சரி, பெட்லேயும் என்னால் இந்த அளவுக்கு முழுமையாக அப்படி உட்கார முடியாதுங்க, என்னங்க பண்ணலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்.
நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல ஒரு தலவாணி வச்சுக்கோங்க, பில்லோ வச்சுக்கோங்க, இல்லைன்னா காலை இப்படி வச்சுக்கோங்க. ஒன்று இப்படி உக்காரலாம், இப்படி உட்கார முடியலன்னா இப்படி உட்காரலாம், இப்படியும் உட்கார முடியலனா இங்கே என்ன பண்ணுங்க, ஒரு தலவாணியை வச்சு காலை கொஞ்சம் நீட்டினாப்புல இப்படி வச்சுக்கலாம். புரியுதுங்களா? உட்காரத்துக்கு பல விதம் இருக்கு. உங்களுக்கு எப்படி சௌகரியப்படுமோ அப்படிதான். இப்போ எனக்கு ரொம்ப முட்டி வலிலாம் இருக்குங்க, நான் இதை எப்படிங்க செய்யறது, என்னால் காலை மடக்க முடியலையேங்கன்னா ஒன்றும் இல்லை, நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணுங்க, பெட்டில் உட்காந்து ஒரு பில்லோவை வச்சு அதை என்ன பண்ணுங்க, கொஞ்சமாக உட்காருங்க, நிறையா உட்காரலாம். இப்படி உட்காந்துட்டீங்க, சரி இப்படி உட்காரதான் பயிற்சினா கிடையாது. இப்படி உட்காந்துக்கிட்டு என்ன செய்யணும்னா, அப்படியே முன்னாடி குனிறீங்க, திரும்ப மேலே எழுந்திருக்கிறீங்க. முன்னாடி குனியும் நல்லா கவனிங்க, பாருங்க, கீழே போகிறேன், திரும்ப மேலே வரேன், இப்போ கீழே போகிறேன், மேலே வரேங்க. இவ்வளோதாங்க பயிற்சி. இந்த பயிற்சியை ஒரு 10 தடவை செஞ்சு பாருங்கள், என்ன வேலை நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். சரிங்க, என்னால் இப்படிலாம் உட்காரவே முடியாது, வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இன்னொரு விதமும் சொல்கிறேன். சம்மணங்கால் போட்டு யாராலையும் உட்கார முடியாதுன்னு சொல்லுவாங்களா யாராவது? சம்மணங்கால் போட்டு இப்படி உட்காரலாம், சம்மணங்கால் போட்டு உட்காந்துக்கிட்டும் இப்படி செய்யலாம். இல்லை எனக்கு வயிறு ரொம்ப பெருசுங்க, சம்மணங்கால் போட்டு உட்கார முடியாதுங்க அப்படின்னு சொன்னால் சேர் இருக்கும், சேரில் என்ன பண்ணுங்க, காலை தொங்க போட்டு உட்காருங்க. இல்லைங்க ரொம்ப வயிறு பெருசுங்க, என்னால் குனிய முடியல, இடிக்குதுங்க, பரவாயில்ல, காலை கொஞ்சம் இப்படி என்ன பண்ணுங்க, தொங்க போடும்போது இப்படி கொஞ்சம் காலை அகலமாக வச்சு காலை தொங்க போடுங்க. அப்போ கூடமா வயிறு அடிக்கும், அந்த காலுக்கு நடுவில் என்ன பண்ணணும், வயிறு போயிடும். இந்த மாதிரி பல விதங்கள் இருக்குங்க. உங்களுடைய உடல் சூழல் என்னாலும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் இப்போ சொன்ன விதங்களில் எந்த விதம் உங்களுக்கு செட் ஆகுதுன்னு பாருங்கள். அதை பார்த்து அதற்கு ஏற்றாறு போல் இந்த பயிற்சி செய்யுங்க. குனிஞ்சு நிமிரணும். ஆனால் நாலடியில் நீங்கள் என்ன பண்ணணும், காலை தொங்க போட்டு உட்காரவங்க என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக காலை மடக்கி உட்காரணும். காலை மடக்கி உட்காந்தாச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணணும், உள்பக்கமாக இந்த வஜ்ராசனம் சொல்கிறோம்ல இந்த மாதிரி. சரியா? இந்த பயிற்சி பற்றி நிறைய விரிவாக உங்களுக்கு சொல்லணும்னா நிறையா சொல்லலாம். ஏன்னா நான் வாசி யோகத்தில் பாலாம்பிகை பயிற்சி அப்படின்னு சொல்லி நம்ம அதை செய்வோம். ஆனால் அதெல்லாம் இங்கே இப்போ சொல்ல விரும்பலை. ஜஸ்ட் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், அப்படியே கடன்னு சொல்லியிருக்கேன். இந்த பயிற்சி எப்படின்னு பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு முறைக்கு 2 முறை செஞ்சு பாருங்கள். இப்படி காலை வைக்க முடியுதா, சரி இப்படி வச்சுட்டேன், இப்படி பண்ணலாமா, அவ்வளோதான். இப்படி கீழே குனியில திரும்ப மேலே எழுந்திரிக்கிறேன், கீழே குனியில திரும்ப மேலே எழுந்திரிக்கிறேன். இதுதாங்க பயிற்சி. இப்படி பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு இது நல்லா பழகிடுச்சா, கையை பின்னாடி கட்டிக்கோங்க, கட்டி இப்படி செய்யலாங்க. இந்த ஒரு பயிற்சி போதுங்க. ஒரு 100 முறை செய்ய முடியாதா? தாராளமாக செய்யலாம். நீங்கள் செஞ்சு பாருங்கள், இதோடைய பலன் என்னன்னு தெரியும். உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் தானாக வேலை செய்யுங்க. நீங்கள் செஞ்சு பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். நான் பலவிதமான பயிற்சிகளை கொடுத்துருக்கேன். இந்த ஒவ்வொரு பயிற்சிகளுக்கும் நான் சொல்கிற ஒரே ஒரு பதில், செஞ்சு பாருங்கன்னு தான் சொல்கிறேன். ஏன் இதை நான் சொல்லும் போதே கொஞ்சம் அழுத்தமாக சொல்கிறேன்னா, இதற்கு எல்லாத்துக்குமே பலம் அதிகமே உண்டு. எப்படி சொல்லணும்னா, நம்மக்கிட்ட நிறைய மக்கள் வந்து பயிற்சி பண்ணுறாங்க. அதாவது எப்படின்னா, 10 வயசுலேயும் மக்கள் இருக்காங்க, 80 வயசுலேயும் மக்கள் இருக்காங்க. இந்த எல்லா வயதினருக்குமே ஒரு நல்ல பலனை கொடுக்குது. நான் என் கண்ணு இருக்க பார்த்துக்கிட்டு இருக்கேன். 80 வயசில் இருக்கிறவங்க என்ன பண்ணா, முதல்ல இப்படி உட்கார முடியல, இந்த மாதிரியெல்லாம் சொல்லி செஞ்சு அவங்கக்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கக்கூடிய விஷயங்களை தான் இந்த மாதிரி பதிவுகளாக அவங்களுக்கு கொடுக்குறேன். இந்த மாதிரி பதிவுகளாக கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த பயிற்சியை ஒரு முறைக்கு 1000 முறை நானும் செஞ்சு பார்க்குறேன். என்கிட்ட வந்து கற்றுக்கிற மக்களும் என்ன பண்ணுறாங்க, 1000 முறை செஞ்சு அவங்கக்கிட்ட இருந்து தகவல்களை நிறைய நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதாவது நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாலும் அந்த விஷயத்த சொல்லி கொடுத்து அந்த விஷயத்தால் ஒரு பலன் கிடைக்கும் போது அதற்கான தகவல் நமக்கு இன்னும் என்ன பண்ணும், அதிகமாக நம்முடைய அறிவுக்கு எட்டும். அந்த மாதிரி வந்த விஷயத்தை தான் நான் உங்களுக்கு பதிவுகளாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால் இந்த பயிற்சிகளை நீங்கள் என்ன செய்யலாம், நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை பிளைண்டாக செய்யுங்க அப்படின்னு சொல்லுவேன். எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, செஞ்சு பாருங்கள், ஒன்றும் ஆகாது அப்படின்ற மாதிரி தான். நீங்கள் தாராளமாக இந்த பயிற்சியை செய்யலாம். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு பதில் சொல்லுங்கள். கமெண்ட்டில் என்ன பண்ணுங்கள், எனக்கு இந்த மாதிரி இருக்குது, இல்லை உங்களுக்கு ஏதாவது அசௌகரியம் இருக்குன்னா எனக்கு சொல்லுங்கள். அதற்கு ஏற்றாறு போல் எப்படி செய்யலாங்கிறதையும் நான் அடுத்தடுத்த பதிவுகளை கொடுக்குறேன். சரிங்களா? நன்றி. வாழ்க வளமுடன்.